வணக்கம் வியூவர்ஸ், இந்த பதிவில் பார்க்கவிருப்பது முருங்கைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா கால் கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடணும். 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். அதையும் அதே கிண்ணத்தில் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து அதே கிண்ணத்தில் சேர்த்து தண்ணீர் தாராளமாக சேர்த்து 1 மணி நேரம் ஊற விடணும். சில சீரகம் மிதக்கும், பரவாயில்லை. 1 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு டீ வடிகட்டியில் தண்ணீர் வடிக்கணும். அப்பதான் சீரகம் வெளியேறாமல் இருக்கும். எல்லாவற்றையும் மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். 1 இன்ச் அளவு துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். துண்டுகளாக நறுக்கிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் 6 பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியை சேர்த்து அரைக்கணும். அரைத்த அரிசி கலவையை ஒரு கிண்ணத்தில் சேர்க்கணும். ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதே கிண்ணத்தில் சேர்க்கணும். ஒரு கப் தயிர் எடுத்துக்கணும். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்து அடித்து எடுத்துக்கணும். அதை ஒரு தனி கிண்ணத்தில் சேர்க்கணும். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி தயிர் கிண்ணத்தில் சேர்க்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்து அடுப்பில் வைக்கணும். முருங்கைக்காய் தேவையான அளவு அரிஞ்சு கொதிக்கிற நீரில் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கணும். காய் வேகிற அளவுக்கு மிதமான தீயை வச்சு கொதிக்க விடணும். 10 நிமிஷம் ஆகும். அதற்குள்ளே மற்றொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வைக்கணும். 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விடணும். கருவேப்பிலை சேர்க்கணும். பொரிஞ்சதும் தீயை குறைச்சிட்டு அரிசி கலவையை கலந்து சேர்க்கணும். அரிசி கலவை வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். மாவு கலவை 1 கப்பு இருந்தால் 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். கலந்து விடணும் நல்லா. அரிசி வேகும்போது தண்ணீர் இழுக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கணும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். கலந்து விடணும். அரிசி பருப்பு அடி பிடிக்காதவாறு கிளறிட்டே இருக்கணும் கொதி வர வரைக்கும். கொதி வரும்போது இது போல் கெட்டியாகும், நிறமும் மாறும். கொதி வந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தயிர் சேர்க்கணும். கலந்துக்கிட்டே சேர்க்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாவோ அல்லது ரொம்ப கெட்டியாவோ இருக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவணும்.
வெந்த முருங்கைக்காயும் சேர்க்கணும். கலந்து விட்டு இறக்கிடணும். இதில் மசால் வடையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். மசால் வடை செயல்முறை வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் மோர் குழம்பு தயார். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.